நினைத்தருளுகிற தேவன் நம் தேவன். எப்படிப்பட்ட மனிதன், மறிக்க உண்மையான தகுதி உள்ளவன் தான், தண்டனைக்குரியவன் தான். ஆனா ஆண்டவர்கிட்ட அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறான். இன்றைக்கு இந்த 8வது மாதம் முடிந்து 9ஆம் மாதம் முடிந்து இந்த 10வது மாதம் முழுது நீங்கள் நான் சொல்ல போகிற ஆண்டவரே, இந்த 10வது மாதம் எனக்கு கொஞ்சம் நினைச்சுக்குங்கப்பா. அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். அங்கே ஒரு நினைவு வருகிறது. என்ன நினைவு தெரியுங்களா? யாத்ராமத்தின் புஸ்தகம் 32:13 வாசித்து பாருங்களேன். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலை நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு கெஞ்சி பிரார்த்தித்தான் மோசே. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அங்க ஒரு வேண்டல் செய்யப்படுகிறது, ஜெபம் செய்யப்படும். என்ன ஜெபம்? ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவர் சொல்ற, அப்பா இந்த ஜனங்களை அழிக்க போறேன், இவங்க வணங்கா கழுத்துள்ளவங்க, என்னுடைய வார்த்தை கற்பனைக்கு கீழ்ப்படியில் இந்த ஜனங்களை அழிக்க போகிற பொழுது அங்கே மோசே ஒரு விண்ணப்பம் செய்கிற. என்ன விண்ணப்பம்? இந்த கல்வன் ஒரு விண்ணப்பம் செய்தான். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன கொஞ்சம் நினைச்சுங்கப்பா. இங்க மோசே கெஞ்சுகிறா, ஜெபம் பண்ற. என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்க வணங்கா கழுத்தோல்வன் தான், 10 அற்புதத்தை பார்த்த ஜனங்க தான், தங்களுக்கு எடுத்து கொண்டாங்க தான். ஆனால் ஒன்றே நினச்சிங்கப்பா, நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அந்த வாக்கு தத்தம் கொஞ்சம் நினச்சிக்குங்க. என்ன வாக்கு தத்தம்? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நினைத்தருளும் சொல்லி அவன் தேவனை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்தான். மறுபடியும் வீட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா, என் பேர் ஒன்றா கிழிக்க போட்டுருங்க, இந்த ஜனங்களை கைவிடாதீங்க ஆண்டவரே. அல்லேலூயா.